வேணா தொடக்கூடாது. தொடக்கூடாதுடா. ஏன் குழந்தை? இந்த குழந்தையோட அப்பா நீ கிடையாது. ஏய் பவானி, யார் தெரியுமா? என்னையே நீ தடுக்கிறியா? முடியுமா உன்னால? அப்புறம் ஏன்டா ஒரு மாதிரி வந்து நிக்கிற? ஏய் பவானி, இந்த குழந்தை அறியாம நான் விட மாட்டேன். இந்த குழந்தை நீ அறிய நானும் விட மாட்டேன். இந்த அரக்கனோட அசுர சக்தி சர்வத்தியாச்சு சாம்பலாக்கிடும் பவானி. அது இந்த சர்வேஸ்வரி கிட்ட மட்டும் நடக்காதுடா. உண்டாவே நமசி. உண்டா ஓம் லீம் ஓம் லீம் லீம் உண்டாவே நமசி. ஐம் லீம் லீம் உண்டாவே நமசி. லும் லம் லீம் லம் உண்டாவே நமசி. சின் ஹம் லம் லம் உண்டாவே நமசி. ஓம் லீம் 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 உண்டாவே நமசி. ஐம் லீம் 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 உண்டாவே. எது தடுத்தீங்க? பவானி அழிச்சு சாம்பலாக்கி இருப்பேன். இந்த வேலை உங்களுக்கு தேவையா? ஏவலுக்கு அடங்குற மனித ஆத்மா இல்லாத. தெரியும், அவ யார் எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு தெரியாத இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. எனக்கு எல்லாமே தெரியும். அவ வெறும் தேவதாம்சம், தனக்கட்டம், அசத பங்கு, மனுஷ லட்சணம். அவ தேவதை இல்ல, சக்தி. அதுவும் ஆதிசக்தி. அஞ்சில ஆதிசக்தி. உன்னுடைய பில்லி சூனியம் ஏவல் எதனாலையும் அவளை ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன சொல்றீங்க? கேவல தவத்துக்கு சக்திக்கு மீறி ஆசக்தி பெருசா அப்படின்னு பாக்குறேன். ஒருடா, அவளை சூனியத்தால அழிக்க முடியாது, ஆனா சூட்சுமத்தால கட்டி போட முடியும். எப்படி எப்படி எப்படி? அவ அஞ்சில ஆதிசக்தியா இருந்தாலும் எடுத்த அவதாரம் மனுஷ உருவம். இது ஒண்ணு போதும், அவளை கட்டி போட முடியும். விவரமா சொல்ல. பவானி ஆத்மாவுக்கு எதிரா இருக்கிற ஏதாவது ஒரு பேத ஆத்மாவை தட்டி எழுப்புனா அவளை கட்டுப்படுத்த முடியும். அதுக்கப்புறம் அவ சக்தியற்ற மனித ஜென்மமா மாறி உங்ககிட்ட மண்டிடுவான். உன் சக்தியை சமாளிக்க 1000 ஜென்மம் எடுத்தாலும் முடியாது. உங்க அண்ணி 2வது பிரசவத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போகும்போது என் கண்ணு முன்னாடி விபத்துல இறந்துட்டாடா. அன்னையில இருந்து வாழ்க்கையே வெறுத்து போச்சு. ஓ, 2வது குழந்தை இறந்துருச்சா? பிடிச்சேன். எங்க அண்ணன் அவன் மனைவி இறந்ததுக்கு ஈம காரியம் செஞ்சு ஆத்ம சாந்தி கொடுத்திருப்பான். ஆனா கருவுல கலஞ்ச குழந்தைக்கு எந்த ஒரு சாந்தி நிவர்த்தியும் கொடுத்திருக்க மாட்டான். அத மறந்தும் போயிருப்பான். இது உலகத்தை எல்லாரும் பண்ண தப்பு தானே. இது அந்த தப்பதான் நாம சாதகமாக்கணும். பவானியோட அம்மா வயித்துல கலஞ்சு போன 9 மாச சிசுவோட ஆத்மா பிரேத ஆத்மாவா மாறி இன்னும் அழியாம அலைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அதை தட்டி கிளப்பி விட்டா பவானியோட ஜோதிட கட்டத்தை கலைச்சு விடலாம். அன்னிலிருந்து பவானிக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் துரதிருஷ்ட காலம் தான். அடிமை அடிமை, என்னோட அடிமை. கடுக்காய் சத்தனே. அந்த அசுரர்களை அழிக்கவும் இந்த உலகத்தை காக்கவும் என்ன நம்பி வந்திருக்க இந்த ஊர் மக்களையும் கிராமத்தையும் காப்பாற்றவும் உன்னால் எனக்கு ஒரு காரியம் ஒண்ணு ஆகணும். சொல்லுதான். காற்றும் அடிக்காமல், கண்டசனம் பார்க்காமல், வெயிலும் அடிக்காமல், வேற்று மக்கள் பார்க்காமல், சூரியனை கண்மறைத்து சுடர் வீடு விளக்கு வைத்து கட்டியினால் குடிசை கட்டி காவாரம் உண்டு பண்ணி ஒத்தத்தல வாசல் வைத்து வெய்யார மேடையிட்டு நவதானியம் தான் வளர்த்து நவகிரகங்களை தான் வணங்கி 8 நாள் ஒரு வாரம் உன்னை போல பாதுகாத்து 8வது நாளிலே செவ்விழனிய கந்திரந்து அட்ட தெளிவரிசி அடைக்காத்த கோழி முட்டை பச்சை இலை தான் விரிச்சு எமக்கு படையிடவே தான் போட்டால் அந்த கம்சனை அழிக்க காளியாகவும் மாய மந்திரங்களை தான் அழிக்க மாரியாகவும் மாறி மழை கூடிய முத்து மாரியாகவும் மாற்றத்தை காணழிக்க காக்கச்சியாகவும் துன்பங்களை போக்கிட முட்டையாகவும் பிள்ளை வரம் கொடுக்க பேச்சியாகவும் முண்டனை தான் அழிக்க முத்தாரமனாகவும் உருவெடுக்க ஏக்கா பானை பொங்குது பாரு. நெருப்பு குறை. அக்கா அந்த கறி துணி கொஞ்சம் இடா. நீ முதல்ல படையில போடு.
என்ன சாமி ஆத்தாளுக்கு பொங்கல் வச்சா பவானிக்கு படையல் போடுறீங்க? கருமாரி மகமாயி சிவனோட பாதி சித்து விளையாட்டுக்காரி உருமாறி வந்திருக்காமா. நீங்க வச்ச பொங்கலே இவளுக்கு தாங்கம்மா. சாமி சரியாதான் சொல்லுது. நாட்டாம இருந்திருந்தா நம்ம குறையெல்லாம் சொல்லி இருக்கலாம். இப்போதைக்கு எல்லாமே பவானி தான். ஊருக்குள்ள நோய் நொடியா இருக்கு, கொஞ்சம் கூட நிம்மதியே இல்ல. உன்னை பார்க்கும்போது அந்த ஆத்தாளிய நேர்ல பாக்குற மாதிரி இருக்கு பவானி. சக்தி புரிதாய்? இந்த எலுமிச்சை பழத்தை உங்க வீட்டு வாசல்ல கட்டுங்க. இந்த மஞ்ச கயிறை உங்க குழந்தைங்களோட கையில கட்டி விடுங்க. உங்களுக்கு எந்த ஒரு நோய் நொடியும் வராம நான் உங்களை பாத்துக்கிறேன். என்ன சொல்ற பவானி? கிழக்கு பார்த்து உட்கார்ந்து இருக்காளே அந்த நாச்சியா பாத்துப்பான்னு சொன்னேன். அம்மா தாயே ஆதிபராசக்தி. இந்த பழச்சமதி எடுத்துதான் எவ்வளவு வைக்கணும்? அம்முக்குட்டி செல்லம், யார பாக்குறீங்க? லட்டு ஓய், என்ன பார்த்து கொஞ்சம் சிரி. அம்மோய், என் தம்பி கட்டி சுச்சுமா. நாகினி, அம்மா இந்த 3 தினம் நான் ஓய்வுல இருப்பேன். கையை காட்டு. நான் மறைவா இருக்கிற இந்த 3 நாளும் இந்த காப்பு தான் உனக்கு பாதுகாப்பு. நேரம் கூடிடுச்சு. இதுதான் சரியான தருணம். பவானிக்கு தீட்டுப்படுற இந்த 3 நாள்ல அவளுடைய சக்தியை பயன்படுத்த மாட்டான்.
அந்த நாட்கள்ல பவானிய நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். ஆதி சக்தியே இல்லாம பண்ணி உன்னை சர்வசக்தி படைச்சவனா மாற்ற போறேன்.